ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம வந்திருக்க இடம் தான் ஏற்காட்டில் இருக்க பிக்கு பார்க். இது வந்து பிக்கு பேர்ட்ஸ் பார்க். ஏற்காடுலேயே வந்து ஒரு ஃபேமஸான பிளேஸ் தான், நிறையவே பார்த்துருப்போம். இப்போ நிறைய நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டாய் பஸ்ஸு, லண்டன் பஸ்ஸுன்னு போட்டிருக்காங்க. கிட்ஸ் அண்ட் பெரியவங்களுமே போகலாம். இந்த பஸ் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒருத்தருக்கு 50 ரூபான்ற மாதிரி. அடுத்து வந்து இந்த குட்டி பசங்களுக்காக இந்த ஜேசிபி, அவங்களே அது மேலே ஏறி உட்காந்து அவங்களே ஆப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு புதுசான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இது 4 மினிட்ஸுக்கு 100 ரூபா ஒருத்தருக்கு, அந்த மாதிரியான ஒரு விஷயம். அண்ட் இது ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பேர்ட்ஸ் கேஜ்குள்ளே வந்துட்டோம். அங்கே வழக்கம் போல் எப்போவுமே நம்ம பார்க்குற மாதிரி எல்லா டிசைன் பேர்ட்ஸுமே ரொம்ப அழகாக, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது நமக்கு ஃபீட் கொடுப்பாங்க. ஸோ நம்ம கையிலேயே வந்து உட்காந்து நம்ம கூட விளையாடும், சாப்பிடும். நமக்கு நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ரொம்ப நேரமாக எல்லோரும் எதிர்பார்த்துருந்த மெக்காவ் யார்கிட்டையுமே வராமலே இருந்துச்சு. அப்போ தான் நம்மளோட ஃப்ரெண்டு, அவர் வந்து பேர்ட் ட்ரெயினர் தான். அவர் டைரெக்டாக உள்ளே போனார். உள்ளே போயிட்டு பயம் இல்லாமல் ஃபீட் பண்ணி அதுக்கு சாப்பாடு கொடுத்து அது கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆக்கி, எந்த வகையிலையும் அதை ஃபோர்ஸ் பண்ணாமல் அவர் கையிலேயே வந்து கொண்டு வந்து எல்லாேருக்கும் கொடுத்து எல்லாரையும் ஃபோட்டோ எடுக்க வச்சார். இது வரைக்கும் யாரும் அங்கே போகாமல் இருந்தீங்கன்னா ஏற்காடு போகிறப்ப கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ரொம்பவே நல்ல ஒரு பிளேஸ் தான், ஒர்த்தபுளாக இருக்கும். ஒரு 300 சார்ஜ் பண்ணுவாங்க அடல்ட்ஸுக்கு அண்ட் 200 ஃபார் கிட்ஸு. அது அந்த காசு கொடுத்துட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு ஒர்த்தாகவே ஃபீல் ஆகும். நிறைய பேர்ட்ஸ் நிறைய பார்க்க முடியும். நிறைய டிஃப்ரெண்ட்டான டூகான், மெக்காவ் இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக அங்கே தான் பார்க்க முடியும். அதுவே வந்து நம்மக்கிட்ட விளையாடும். ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் பிக்கு பார்க்கில் புதுசாக பைத்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கையில் வச்சு மேலே போட்டு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு, அதை நாங்கள் இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லேயும் பார்த்துட்டு தான் போனோம். அதை பற்றி கேட்டுட்டு தான் டிக்கெட்டே போட்டோம். உள்ளே இருக்குதுன்னு சொன்னாங்க. உள்ளே போயிட்டு பார்த்தோன்னா அப்படி ஒரு அலோடு இல்லை. ஒரு கிளாஸ் கண்டெய்னருக்குள்ளே இருக்கும், நீங்கள் அப்படியே தான் பார்க்கணும். இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி வச்சுலாம் விளையாடலாம் முடியாதுன்னு சொல்லி ரொம்பவே டிசப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப நேரம் பேசி பார்த்தோம், எப்படி பேசினாலும் அப்படிலாம் இல்லைன்னு சொன்னாங்க. போஸ்ட்லாம் காட்டணும், அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் யாரும் வந்து அதை பார்த்துட்டு இந்த மாதிரி நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி பைத்தான் கூட விளையாடலான்னு நினச்சிட்டுலாம் போகாதீங்க. பாம்பு ஒரு ஜாருக்குள்ளே இருக்கும், அதை மட்டும் தான் பார்க்க முடியும். இந்த வீடியோ வந்து வேறு இடத்துல எடுத்தது. இது பிக்கு பார்க் இல்லை.